இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தான் இதை மாதிரி ரிலாக்ஸாக மார்னிங் டைமில் சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க நைட் ஷிஃப்ட் போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு 8:30க்கு மேலே தான் வருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே தான் சமையல் வேலையெல்லாம் இந்த ஒரு வாரமாக நடக்குது. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி டிஃபன் ஐட்டம்லாம் இந்த வாரம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு சூடாக சாப்பாடு ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதிகமாக டிஃபன் ஐட்டம் தான் மார்னிங் டைமில் செஞ்சு இட்லி, தோசை, சப்பாத்தி அதை மாதிரி தான் சாப்பிட்றோம். இல்லைன்னா அவங்க மார்னிங் ஷிஃப்டெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் லஞ்சுக்கு கண்டிப்பாக சாப்பாடு தான் செய்வோம். அதுவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்குவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தனியாக டிஃபன் ஐட்டமெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதில்ல. ஆனால் இன்றைக்கி வந்து பாலக்கீரை தான் கடைஞ்சிருந்தேன். இது வரைக்கும் பாலக்கீரை கடைஞ்சதில்லை. நேற்று சந்தைக்கு போயிருந்தாங்க. அவங்க கீரைன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு கடைஞ்சி பார்த்தேன். டேஸ்ட்டு வந்து ஓகேவாக தான் இருந்தது. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்தது. அவங்களுக்கு வந்து கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனால் இனிமேல் வந்து இப்போ நல்லா தான் இருக்குது. இனிமேல் வந்து கீரை வறுத்தே கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு தெரியல. அவங்க சொன்ன பதில் வந்து அதுதான். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் புதுசாக ஒரு சாப்பர் வாங்கியிருந்தோம். சரி அதுலேயே இஞ்சி பூண்டெல்லாம் அடித்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே தான் கட் பண்ணியிருந்தோம். நல்லா கட் பண்ணிச்சு, நல்லா ஃபைனாகவே கட் பண்ணிடுச்சு. அதுவும் ஆனியன்லாம் சூப்பராக கட் பண்ணிச்சு. இருந்தாலும் நாங்கள் வந்து எப்போவுமே இஞ்சி பூண்டை வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்க்கறதுனால இந்த டைம் வந்து எங்களுக்கு சாப் பண்ணி சேர்த்தது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. சிக்கன் கிரேவி கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி சூப்பராக கட் பண்ணுது. அடிக்கடி ஆனியன் கட் பண்ணுறவங்க, அடிக்கடி ஆம்லேட் போடுறது, ஆனியன் தோசை, ஊத்தாப்பெல்லாம் ஊற்றுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சாப்பர் வந்து யூஸ் ஆகும். நானும் அடிக்கடி ஆனியன் ஊத்தாப்பெல்லாம் ஊற்றுவேன். அதனால தான் மோஸ்ட்லி இதை வாங்கினதே. அப்புறம் எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் அவங்க தான் தேய்ச்சி கொடுப்பாங்க. சப்பாத்தியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும். இன்றைக்கும் அப்படி தான் அவங்க தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சீக்கிரமே சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்தது. சரி பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஆயிலெலாம் காலியாக இருந்தது. சரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் தான் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் ரெகுலராக வாங்குகிற எண்ணெய் வந்து அந்த கடையில் இல்லை அப்படிங்கிற, இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சரி செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய் வந்து எப்போவுமே அதுதான் வாங்கி யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அங்கே வாங்க தான் வந்திருந்தோம். அங்கேயே கல்லெண்ணெய் இருந்தது. சரி இந்த டைம் ஒரு டைம் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்தால் யூஸ் பண்ணலாம்.